போதைப்பொருள் வழக்கில் தலைமறைவாகியுள்ள திமுக முன்னாள் நிர்வாகி ஜாஃபர் சாதிக் வீட்டில் தவித்த வெளிநாட்டு உயரக பூனைகளை மத்திய போதை தடுப்பு பிரிவு அதிகாரிகள் மீட்டு பசியாற்றினர். மயிலாப்பூர் சாந்தோம் பகுதியில் உள்ள வீட்டை அதிகாரிகள் சோதனையிட்ட போது உள்ளே பெர்ஷிய வகையைச் சேர்ந்த 2 பூனைகள் சத்தமிட்டுக் கொண்டிருந்துள்ளன. உணவுக்கு தவித்துக் கொண்டிருந்த பூனைகளை மீட்டு அங்குள்ள காவலாளியின் பராமரிப்பில் விட்டுச் சென்றுள்ளனர். மதுரை ரயில் நிலையம் மற்றும் சென்னையில் 180 கோடி ரூபாய் மதிப்புள்ள 36 கிலோ மெத்தம்பெட்டமைன் போதைப்பொருள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. சென்னையில் இருந்து பொதிகை எக்ஸ்பிரஸ் ரயில் மூலம் மதுரை சென்றடைந்த புளோமின் பிரகாஷ் என்பவரின் 2 பைகளை ரகசிய தகவல் ஒன்றின் பேரில் வருவாய் புலனாய்வுத்துறை அதிகாரிகள் சோதனை செய்தனர். அவற்றில் 30 கிலோ மெத்தம்பெட்டமைன் போதைப்பொருள் இருந்தது தெரிய வந்ததை அடுத்து சென்னை கொடுங்கையூரில் உள்ள பிரகாஷின் வீட்டிலும் சோதனை நடத்தப்பட்டது. அப்பகுதி சிசிடிவி ஒன்றில் பிரகாஷின் மனைவி அதிகாலை வேளையில் இரும்பு பெட்டி ஒன்றை குப்பை தொட்டியில் வீசியதை கண்டறிந்த அதிகாரிகள் அந்த பெட்டியை கைப்பற்றிய போது அதற்குள் 6 கிலோ மெத்தம்பெட்டமைன் போதைப் பொருள் இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. பிரகாஷ் மற்றும் அவரது மனைவியை இது தொடர்பாக விசாரித்து வருவதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். சென்னை செங்குன்றத்தை அடுத்த பாடியநல்லூரில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் 526 ஊராட்சிகளுக்கு அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் 33 வகையான விளையாட்டு உபகரணங்களை வழங்கினார். நிகழ்ச்சியில் பேசிய அமைச்சர், விளையாட்டுத்துறை நகரங்களோடு தேங்கிவிடாமல் கிராமங்களிலும் வளரவே விளையாட்டு உபகரணங்கள் வழங்குவதாக கூறினார். விளையாட்டுத்துறை வளர்ச்சி என்பது சிட்டிஸ்ல மட்டும் நின்றக்கூடாது, நகரங்களில் மட்டும் தேங்கிவிடக்கூடாதுன்னு அது கிராமங்களுக்கும் சென்றடைய வேண்டும் என்றுதான் அந்த விளையாட்டுத்துறை திறமையாளர்கள் வர வேண்டும் என்ற அடிப்படையில் தான் இந்த கலைஞர் ஸ்போர்ட்ஸ் திட்டத்தை நாங்கள் இங்கே தொடங்கியுள்ளோம். இந்த விளையாட்டு உபகரணங்களை பயன்படுத்தி கிராமங்களில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் நல்ல உடல் ஆரோக்கியத்தோடும் புத்துணர்ச்சியோடும் இருக்க வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம். அதிமுகவுக்கு பயந்துதான் திமுக அவசரமாக அதன் கூட்டணி கட்சிகளுக்கு தொகுதி பங்கீட்டை இறுதி செய்ததாக முன்னாள் அமைச்சர் டி ஜெயக்குமார் கூறினார். சென்னையில் உள்ள அக்கட்சி தலைமையகத்தில் பேட்டியளித்த அவர், திமுக அணியில் உள்ள சில கட்சிகள் அதிமுக கூட்டணிக்கு வர வாய்ப்புள்ளதாக தெரிவித்தார். தாங்கள் யாரிடமும் தங்கள் கூட்டணிக்கு வாருங்கள் என அழைக்கவில்லை என்றும் அவர் குறிப்பிட்டார். போதைப்பொருள் தவிர்ப்பு மற்றும் கடல் வளங்களை பாதுகாத்தலை வலியுறுத்தி இலங்கை திரிகோணமலையைச் சேர்ந்த 13 வயது பள்ளி மாணவன் தன்வந்த் பாக் நீரிணையை நீந்தி கடந்தார். கடந்த வியாழனன்று தலைமன்னாரில் இருந்து தனுஷ்கோடி அரிச்சல் முனைக்கு வந்த அவர் வெள்ளி அதிகாலை தனுஷ்கோடியில் இருந்து தலைமன்னாருக்கு 8 மணி 15 நிமிடங்களில் நீந்தி சென்றார். அவரை இந்திய தூதரக அதிகாரி சந்தித்து வாழ்த்து தெரிவித்தார். சென்னை காட்டாங்குளத்தூர் திமுக ஒன்றிய செயலாளர் கொலை வழக்கில் தேடப்பட்டு வந்த 5 பேர் சத்தியமங்கலம் நீதிமன்றத்தில் சரணடைந்த நிலையில் அவர்களில் 4 பேரை 5 நாட்கள் நீதிமன்ற காவலில் வைக்க நீதிபதி உத்தரவிட்டார். 17 வயது சிறுவனை செங்கல்பட்டு இளம் சிறார் நீதி குழுமத்திற்கு அனுப்பி வைக்கவும் உத்தரவிடப்பட்டது. கடலூர் மாவட்டம் ஸ்ரீமுஷ்ணம் பூவராக சுவாமி உற்சவர் மாசிமகம் கடல் தீர்த்தவாரிக்கு சென்று திரும்பும் வழியில் புவனகிரி கடை வீதியில் வரவேற்பு பெருவிழா நடைபெற்றது. இதில் சுற்றுப்பகுதியில் உள்ள கிராமங்களைச் சேர்ந்த ஏராளமான மக்கள் கலந்து கொண்டு சுவாமியை வழிபட்டனர். மதுரை கள்ளழகர் கோவில் சுற்றுச்சுவரில் இருந்து அகற்றப்படும் கற்களை கொண்டே பழமை மாறாமல் மீண்டும் புதிய சுவர் கட்டப்படும் என்றும் பணிகள் அனைத்தும் வீடியோ பதிவு செய்யப்படும் என்றும் சென்னை உயர்நீதிமன்றத்தில் இந்து சமய அறநிலையத்துறை சார்பில் தெரிவிக்கப்பட்டது. ரமேஷ் என்பவர் தாக்கல் செய்த வழக்கில் நிபுணர் குழுவின் ஒப்புதலுடன் அக்குழுவின் வழிகாட்டுதல் படி புனரமைப்பு பணிகள் நடைபெறுவதாகவும் தெரிவிக்கப்பட்டது. ராசிபுரம் அருகே ஆட்டையாம்பட்டி பிரிவு சாலையில் மாவட்ட ஆட்சியர் உத்தரவிட்ட பிறகும் பேருந்துகள் நின்று செல்லவில்லை என்று கூறி தனியார் பேருந்துகளை சிறைப்பிடித்து பொதுமக்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலையில் கிராம மக்கள் மறியலில் ஈடுபட்டதால் போக்குவரத்து பாதிக்கப்பட்ட நிலையில் காவல்துறையினர் பேச்சுவார்த்தை நடத்தி கலைந்து போகச் செய்தனர். திருச்சி திருவெரும்பூரைச் சேர்ந்த ராதாகிருஷ்ணன் என்ற ரியல் எஸ்டேட் அதிபரிடம் பத்திரப்பதிவு செய்ய 20,000 ரூபாய் லஞ்சம் வாங்கியதாக திருவெரும்பூர் சார் பதிவாளர் சபரிராஜன் மற்றும் அவருக்கு துணையாக இருந்த நபரை லஞ்ச ஒழிப்பு போலீசார் கைது செய்தனர்.
சென்னை யானைகவுனியில் இருசக்கர வாகனத்தில் வந்த பட்டேல், அஸ்வின் ஆகிய இருவரை சந்தேகத்தின் பேரில் பிடித்து சோதனையிட்ட ரோந்து போலீசார் அவர்களிடம் இருந்த 1,90,00,000 ரூபாய் பணத்தை பறிமுதல் செய்தனர். பணத்திற்கான உரிய ஆவணங்கள் இல்லாததால் ஹவாலா பணமா என விசாரணை நடத்தப்படுவதாக போலீசார் தெரிவித்தனர். தருமபுரி மாவட்டம் பென்னாகரம் அருகே சென்ற கார் ஒன்று நின்று கொண்டிருந்த இருசக்கர வாகனத்தின் மீது மோதி நீண்ட தூரம் இழுத்துச் சென்றது. சாலையோர கம்பத்தில் கார் மோதி நின்ற நிலையில் குடிபோதையில் இருந்ததாக கூறப்படும் ஓட்டுநரிடம் போலீசார் விசாரித்து வருகின்றனர். ஆரணி டவுன் பகுதியில் தொடர் இருசக்கர வாகன திருட்டில் ஈடுபட்டு வந்ததாக வேலூர் வசந்தபுரம் பகுதியைச் சேர்ந்த ஜெயபிரகாஷ் என்பவரை போலீசார் கைது செய்தனர். வாகன சோதனையின் போது பிடிபட்ட அவரிடம் இருந்து 5 இருசக்கர வாகனங்கள் மீட்கப்பட்டன. அரியலூர் மாவட்டம் விளாங்கார தெருவைச் சேர்ந்த கோபி என்பவரின் சண்டை சேவல் வீட்டின் பின்புறம் பயனற்று இருக்கும் 60 அடி ஆழ கிணற்றில் விழுந்த நிலையில் கயிறு கட்டி உள்ளே இறங்கிய தீயணைப்பு வீரர்கள் சேவலை உயிருடன் மீட்டனர். தமிழக அரசு ஆணையின்படி மே 1ஆம் தேதிக்குள் வணிக நிறுவனங்களின் பெயர் பலகைகளில் தமிழுக்கு அதிக இடம் அளித்து மாற்றப்பட வேண்டும் என தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் CV கணேசன் தெரிவித்தார். சென்னை மயிலாப்பூரில் வணிகர் சங்கங்களின் பேரமைப்பு சார்பில் நடந்த தமிழில் பெயர் பலகை மாற்றம் குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் பேசிய அமைச்சர், முற்றிலும் ஆங்கிலத்தில் பெயர் பலகை வைத்துள்ள பெரிய நிறுவனங்கள் கட்டாயம் தமிழுக்கு அதிக இடமளித்து மாற்ற வேண்டும் என்றார். பெயர் மாற்றுவது தமிழுக்கு பெருமை சேர்ப்பது என்பது ஒரு புறம், அதே நேரத்தில் மக்கள் பயன்பாட்டிற்கு மக்களுக்கு அது உதவிகரமாக இருக்கும். அதை வந்திருக்கின்ற வணிக சங்கங்களுடைய அனைவரும் அதற்கு ஒத்துழைப்பு நல்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொண்டு, தமிழை தவிர வேறு எங்கும் இல்லை, வேற மொழி இதே இல்லை என்று சொல்லக்கூடிய அளவிற்கு நீங்கள் செய்ய வேண்டும் என்று அன்போடு கேட்டு, இந்த நிகழ்ச்சியில் எனக்கு வாய்ப்பளித்த உங்கள் அனைவருக்கும் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவிக்கிறேன். நன்றி, வணக்கம். பிரசவத்திற்காக சென்னையிலிருந்து திருவாரூர் நோக்கி ரயிலில் சென்று கொண்டிருந்த போது வலிப்பு நோய் ஏற்பட்ட நிறைமாத கர்ப்பிணியை தக்க சமயத்தில் காப்பாற்றிய 108 ஆம்புலன்ஸ் ஊழியர்கள் மற்றும் கடலூர் அரசு மருத்துவமனை மருத்துவர்களுக்கு ஆட்சியர் அருண் தம்புராஜ் சால்வை அணிவித்து மரியாதை செய்தார். உடல்நலக்குறைவு பற்றி TTR தகவல் அளித்ததை அடுத்து திருப்பாதிரிப்புலியூர் ரயில் நிலையத்திற்கு விரைந்த ஆம்புலன்ஸ் ஊழியர்கள் ஷியாமலா தேவி என்ற அப்பெண்ணை மீட்டு மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்றனர். அதிமுகவுக்கு விழும் வாக்குகளை தாம் பெற்றுவிடலாம் என்ற வீணாசையில் தங்களது தலைவர்களை பிரதமர் மோடி புகழ்ந்து பேசியிருப்பதாக முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு கூறினார். எல்லாம் தேர்தல் சண்டு தம்பி, தேர்தல் சண்டுக்காக அவர் பேசுறது. இதெல்லாம் மக்கள், தமிழ்நாட்டு மக்கள் வில்லாதி வில்லர்கள், சூறாதி சூரர்கள். எந்த நேரத்தில் என்ன பேசுகிறாருன்னு அவங்களுக்கு தெரியும். அதிமுக விழுகிற வாக்குகளை நமக்கு பெறலாமா அப்படின்னு ஒரு நம்பிக்கை வீண் ஆசையில் பேசியிருக்கார்.